விஜய பார்க்குற மலேசியா போக வேண்டியது. ஈசிஆர் பார்டர்ல ஒரு புடி பிடிச்சோன்னா பாண்டிச்சேரியில பார்த்துரலாம். அதனால இங்க இருக்க விஜய பார்க்குற எதுக்கு மலேசியாவுக்கு போணும்? அப்ப இங்க இருந்து ரசிகர்கள் யாரும் போமாட்டாங்களா மலேசியாவுக்கு? நீங்க வேற ரூ. 300 பெட்ரோல். அதுக்கு மேல எங்கேயாவது கூட்டம் போட்டீங்கனாலே 5000 பேர் தான் வருவான் மொத்தம். 3,00,000 பேர் வரமாட்டான். இவர் நார்மலா ஃபோட்டோ அவ்வளவா குடுக்க மாட்டாங்க. ஃபோட்டோ கொடுக்க மாட்டாரு. தூரத்துலேருந்து எடுத்துக்கலாம். க்ரௌடு காசு தான் இவருக்கு முக்கியம். காசை குடு கூட்டமா உட்காந்து பார்த்தா அங்கேருந்து எடுத்துக்கோ. ஆனா இப்போ அஜித் சார் போனப்போ என்னன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா மீட் பண்ணி எல்லாரோடையும் இருந்து கியூல நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ கொடுத்து அது ஒரு மாதிரி ரொம்ப அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டா ஒரு பிஹேவியர்லேருந்து விஜய் டீசென்ட் இல்லை டுபாக்கூருன்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அஜித் டீசெண்டா இருந்தாருன்னு சொல்லலாம். அஜித் டீசெண்டா அப்ப விஜய் டீசெண்டா இல்லன்னு அஜித் டீசெண்டா இருந்தாருன்னு சொல்லலாம். அப்ப விஜய் டீசெண்டா இல்லன்னு இல்லண்ணே, அஜித் டீசெண்டா இருக்காரு, அதை சொல்றேன். இவர் இல்ல, அஜித் டீசெண்டா இருக்காரு. திருப்பி நீங்க அதான் சொல்றீங்க. இவங்க ரசிகர்கள் வந்து கிரீஸை தடவி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. விஜய் வந்து பவுன்சரை வச்சு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசுறாரு. அப்படி இருந்தும் அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்ல வர்றது அப்படி தான் அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்குது. கிரீஸ் இருக்குது, அதில் ஏறி வராங்க. ஆனால் அஜித் டீசெண்டாக இருக்கார். கூப்பிட்டு வரிசை நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த தற்குறிகளுக்கு அது தெரியல, அவன் தலைவனே தற்குறியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீ நேரடியாக சொல்லலை. நீ சொல்ல வர விஷயம் அதுதான். பிள்ளைங்க வேறு விஜய் மேலே பாயுது. +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேறு அவார்டு கொடுத்தா அவங்க அம்மாக்கள் வந்து பாயிறாங்க விஜய் மேலே. சிலர் பாயிறாங்க மீன்ஸ் ரசிகையா. இதெல்லாம் விஜய் தனியாக போக முடியாது. போனால் தனியாக தூக்கிட்டு போயிடுறேன். 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறேன். புக்கிட் ஜலாங்கில் 2 நாள், புக்கிட் பித்தாங்கில் 2 நாள், அதுக்கப்புறம் கேஎல் சென்ட்ரலில் 1 நாள். புரியுதா? வச்சு மச்சா சிக்கிட்டான்டா அப்படின்னு இதெல்லாம் பண்ண முடியுமா? இதே மாதிரி நிறைய பேரோட ஃபோட்டோ கொடுக்குறாரு அப்படிங்கும்போது மக்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்புறம் கூட நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப போட்டு அவரை நெருக்கிறதுங்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஒருத்தர் கொடுக்கவே மறுக்கிறார் அப்படின்னா அது நெருக்கிறாங்க. அதுதான் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி ஏன் அப்ளை பண்ணணும்? ஏன் இப்போ ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இல்லையா, அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் இல்லையா? வீட்டில் புளியோதரை போட்டால் திங்க மாட்டாங்க. அதே இது கோயிலில் போகிறாங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போய் நிற்பாங்க. எனக்கு கொடு, எனக்கு கொடு. இப்போ திருப்பி அடுத்த மாதம் விஜய் போனார்னு வைங்க, ஒரு 3 டைம் தேரும். இல்லைண்ணா, இதில் இன்னொன்று இருக்கும். நீங்கள் 2-3 தடவை கண்டிஷன் நின்று நீங்கள் ஊருக்கு போகலையா? நீங்கள் ஆமாம், அதுக்கு இங்கே தான் இருக்கீங்களா? இன்னும் நீங்கள் ஊருக்கு போகலையா? ஒரே நேரத்தில் 2 மிகப்பெரிய ஆக்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஊருக்கு போகிறாங்க, மலேசியாவுக்கு. அவங்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி போயிட்டாரு, மக்களெல்லாம் சந்திச்சிட்டாரு. இன்னொருத்தர் போக போகிறாரு. அதை பற்றி தான் நம்ம உமாதேவன்ட்ட கேட்கணும். வணக்கண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? எப்படின்னு இருக்கீங்க? இருக்கேன். மலேசியாவுக்கு நீங்கள் போகலையா? மலேசியாவுக்கு நான் ஏற்கனவே போயிட்டு வந்தேன். நீங்கள் ஒரு பச்சை தமிழன் இல்லையா? இல்லை, தமிழன் தான். நான் வந்து என்னென்னா வெளிநாட்டு செய்திகளுக்காக போகலாம். விஜயை பார்க்குற மலேசியா போக வேண்டியதில்லை. ஈசிஆர் பார்டரில் ஒரு புடி பிடிச்சோன்னா பாண்டிச்சேரியில் பார்த்துடலாம். அதனால் இங்கே இருக்க விஜயை பார்க்குற எதுக்கு மலேசியாவுக்கு போகணும்? இங்கேயே நம்ம போகல, மலேசியாவில் போய் என்னத்தை போய் பார்க்க போகிறோம்? அப்போ இங்கேருந்து ரசிகர்கள் யாரும் போக மாட்டாங்களா மலேசியாவுக்கு? நீங்கள் வேறு ரூ. 300 பெட்ரோல். அதுக்கு மேலே எங்கேயாவது கூட்டம் போட்டிங்கனாலே 5000 பேர் தான் வருவான் மொத்தம். 3,00,000 பேர் வரமாட்டான். புரியுதாங்க? திருச்சியில் எதுக்கு போட்டாப்புல? 2 லிட்டர் பெட்ரோலாக வந்துட்டு போகணும். 1 லிட்டர் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர். அந்த ரேஞ்சில் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பெட்ரோல் அந்த ரேஞ்சில் தான் போடுவாப்புல. அதை தாண்டினா வரமாட்டாங்க. அதுதான் மதுரையில் போடுறது. அங்கேருந்து வரவு தேனி, போடி, இது ராம்நாடு, அங்கே இருக்க பசங்க வருவாங்க. அவங்க பாவம் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. வீட்டில் இருக்க பைக்கை தூக்கிட்டு வருவாங்க. இல்லை எவனோ ஒருத்தன் பைக்கில் 3 பேர் வருவான். அதை தாண்டி அவங்க எல்லாம் தாண்டி போக மாட்டாங்க. அந்த இது பீச்சு குதிரை காட்டுறாங்க. வரும் வரும் இங்கே தான் வருன்ற மாதிரி அது போயிட்டு அவ்வளோதான். அந்த லிமிட்டை தாண்டி போகாது. மலேசியாக்கெல்லாம் போகாது. அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ சிங்கப்பூர்லேருந்து பயங்கரமான க்ரௌடு வந்து மலேசியாவுக்கு போக போகிறாங்களாம். சிங்கப்பூர்லேருந்து பயங்கரமான க்ரௌடு என்ன கோரப்பல்லு வச்சுக்கிட்டு தொடையாக போக போகிறாங்க. அண்ணா, விஜயோட ரசிகர்கள் வந்து சிங்கப்பூரில் ரசிகர்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாமே. நான் ஒரு டைம் போகிறேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது என் தங்கச்சி மாப்பிள்ளையும் நானும் போயிருந்தேன். அவரும் நக்கல் பிடிச்ச ஆள் தான். வண்டியில் இந்த டவுன் பஸ் இருக்குங்க, அதில் வந்துட்டு இருந்தோன்னே ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு வந்து இவர் கம்பெனியில் வேலை பார்த்த பொண்ணு. பவுட்ரு விட்டுலாம் அடித்து வந்தது. வந்தால் வந்துட்டு ஏண்ணா என்னண்ணா என்னடி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? என்ன அதான் இப்போ இது மாதவன் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி யாரை போய் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு. மாதவன் இல்லைன்னா அஜித் இருக்கார்ல அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இருக்குது. புரியுதா? அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, அது சிங்கப்பூர்லேயும் இருக்குது. அதில் சிங்கப்பூரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இவர்கள் எல்லாம் வருவாங்க கிளம்பியாங்க.
விஜயை பார்த்துடலாம். ஏன்னா இந்தியாவுக்கு அவங்க வந்து பார்க்க முடியாது, வீடு தெரியாது. வீட்டுக்கு வந்தாலும் கதவை தான் பார்த்துட்டு போகணும், விஜய் வீட்டு கதவை. அதுக்கு வரமாட்டாங்க. ஒரு பிள்ளைலாம் இலங்கையிலேருந்து வந்தது, விஜய் வீட்டை பார்க்கணும், கதவுல போய் நின்று அண்ணா அண்ணான்னு கேட்டோன்னா எவன் பக்கத்து வீட்டு அண்ணா தான் வரான். என்னம்மா தங்கச்சி அப்படின்னு. உங்களை இல்லை, நான் விஜய் அண்ணாவை கூப்பிட்டு வந்தேன். இந்த போமா நீ வேறு, நாங்களே பார்த்தது இல்லைன்னு. பக்கத்து வீட்டுக்காரன், விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு விஜயை பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வராருங்கும்போது சரி தூரத்தில் பார்க்கலான்னு வருவாங்க. அந்த பெப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு, அவ்வளோ வெளியே வராமல். 4 டைம் வெளியே வந்தால் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அது இந்த எலெக்ஷனில் நடக்கும். அது 4 டைம் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வரமாட்டாங்க. எல்லா ஊருக்கும் போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணும். எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். அதோட அவங்க மறந்துடுவாங்க. பார்த்தாச்சு வாழ்க்கையில் ஒரு டைம், படமும் பார்த்தாச்சு, ஆளையும் பார்த்தாச்சு, இனி என்ன அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ மலேசியா போகிறாப்புல. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் எங்கள் படம்லாம் பண்ணி எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாரோடைய ஃபோட்டோ, பல பேர் வீட்டில் சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ கூட்டத்தில்னாலும் எடுத்துருப்பாங்க. இப்போ இவர் போய் இவர் ஃபோட்டோ நீலாம் நிறுத்திட்டு வருவார். இவர் நார்மலாக ஃபோட்டோ அவ்வளோவா கொடுக்க மாட்டார். ஃபோட்டோ கொடுக்க மாட்டார், தூரத்துலேருந்து எடுத்துக்கலாம். க்ரௌடு காசு தான் இவருக்கு முக்கியம். காசை கொடு, கூட்டமாக உட்காந்து பார்த்தா அங்கேருந்து எடுத்துக்கோ. ஒரு டைம் விஜய் வந்தார் மலேசியாவுக்கு, அப்போ எடுத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சு. அப்படின்றது தான் இவரோட பிளான். அஜித் வந்து அவரோட பிளான் காரோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்து. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்குமா? அதாவது என்னன்னா இப்போது தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாசை உருவாக்குறதுக்கு மலேசியாவில் போய் மொத்த தமிழர்கள் மத்தியிலையும் ஒரு மாஸ், எல்லாரும் அங்கே இருக்கவங்கலாம் இங்கே பேசுறது என்னங்க நீங்கள் அவருக்கு ஓட்டு போடலையா அப்படின்னு. அதுதான் இது வந்து அங்கே மலேசியாவில் ஏற்கனவே சில ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆட்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சங்கியா மாட்டேன், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏன்டா சங்கியா மாறினீங்கன்னு தெரியாது. ஏன்னா அது முஸ்லீம் நாடுன்றதுனால, இவங்க மைனாரிட்டினால இவங்க அதை எதுக்குறாங்க. அப்படி ஒரு கும்பல் இருக்குது. அப்புறம் தீகா வந்து இவ்வளோ காலமாக தீகா அங்கே பவர்ஃபுல்லாக இருந்தது மலேசியாவில். இப்போ வந்து இந்த கால பிள்ளைங்க வந்து இப்போ கொரோனா கிட்ஸ் பிறந்துட்டாங்க. அந்த கொரோனா கிட்ஸ் வளர்ந்து வர வரைக்கும் இந்த 2K கிட்ஸ் இருப்பாங்க பவரில். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜயை பார்த்து ஃபோட்டோ எடுத்து, அப்போ தான் அந்த கொரோனா கிட்ஸை வளர்க்க முடியும், அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வர முடியும். அப்போ விஜயை பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு வருவாங்க. அதுதான். ஆனால் இப்போ அஜித் வந்து போயிருக்காப்புல ரேஸ்க்கு, அவர் போயிருக்கிறாரு, சிம்புவும் வந்திருக்காரு, பயங்கரமான வரவேற்பு. டெத்தோ மாலிக் வந்து அங்கே பயங்கர வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ மாலிக் யார் போனாலும் விருந்து கொடுத்துருவாங்க டெத்தோ. ஆமாம் இல்லை மாலிக் வந்து கபாலி படம்லாம் அவர் தான் ப்ரொடக்ஷனில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாருனாங்க. அவர் என்ன வேணா, எனக்கு தெரிஞ்ச 2 டெத்தோ இருக்காங்க, போனால் விடவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும். நான் புரியுதா அவங்களுக்கு. இஷாத்துன்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம நண்பர்கிட்ட. சரி, அவர் போனார்னா அவர் ஏர்போர்ட்லேயே வந்து அவங்க வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டு தான் கேஎல்குள்ளேயே நான் வர முடியும். அதனால் நமக்கே விருந்து கொடுக்கும்போது விஜய்க்கு விருந்து கொடுக்க மாட்டாங்களா? அதான். ஆனால் இப்போது அஜித் சார் போனப்போ என்னென்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக மீட் பண்ணி எல்லாரோடையும் இருந்து க்யூவில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ கொடுத்து அது ஒரு மாதிரி ரொம்ப அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக ஒரு பிஹேவியர்லேருந்து. விஜய் டீசென்ட் இல்லை டுபா கொடுன்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அஜித் டீசெண்டாக இருந்தான்னு சொல்லலாம். அஜித் டீசெண்டா, அப்போ விஜய் டீசெண்டா இல்லை. அஜித் டீசெண்டாக இருந்தாருன்னு சொல்லலாம். அப்போ விஜய் டீசெண்டா இல்லை இல்லைண்ணே, அஜித் டீசெண்டாக இருக்கார், அதை சொல்கிறேன். இவர் இல்லை, அஜித் டீசெண்டாக இருக்கார். திருப்பி நீங்கள் அதான் சொல்கிறீங்க. இல்லை அஜித் டீசெண்டாக இருக்கானே. அது அதாவது என்னென்னா ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாம் வராங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. எல்லாம் வரிசையில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்குறாரு, கை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் இது பண்ணார். இப்போ இதை பூரா விஜய் செய்யலைன்னு தானே சொல்ல வர்றீங்க? இல்லைண்ணே, அஜித் செய்கிறாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பண்ணால், இப்போ விஜய் செய்ய மாட்டாருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி, நீங்கள் சொல்லலைன்னா கூட நீங்கள் சொல்கிறது அதுதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ வந்து நான் கூற்றெல்லாம் சொல்லலை, நான் சொன்னது நேச்சுரலாக. என்ன சொல்ல வரீங்கன்னா, இவங்க ரசிகர்கள் வந்து கிரீஸை தடவி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, விஜய் வந்து பவுன்சர் வச்சு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசுறாரு, அப்படி இருந்தும் அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்ல வர்றது அப்படி தான் அர்த்தம். அப்படி இருக்குது, கிரீஸ் இருக்குது, அதில் ஏறி வராங்க. ஆனால் அஜித் டீசெண்டாக இருக்கார், கூப்பிட்டு வரிசை நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த தற்குறிகளுக்கு அது தெரியல, அவன் தலைவனே தற்குறியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக சொல்லலை, நீங்கள் சொல்ல வர விஷயம் அதுதான்.
அப்படின்றது மக்கள் நான் இப்போ வந்து அஜித்தோட அந்த சிம்பு மாதிரி பிஹேவ் பண்றேன். ஆமாண்ணா இப்படியாட்டு, இல்லைன்னா இப்படியாட்டு. இல்ல 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 ரைட். இப்போ அப்போ வந்து நீங்க தனுஷையும் கோர்த்து விடுறீங்க. அப்போ அவரை பத்தி இழுக்கவே இல்லையா? சிம்புன்னு திருப்பி சொல்லும்போது இப்போ இவர் தனுஷை கூட்டு போகும்போது அப்போ இவங்க 2 பேருமே டீசென்ட் இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா என்னன்னு? ஐயா இல்ல, நான் அவங்களாம் கெஸ்டா வராங்க, அதை சொல்லவே இல்லை. ஜெய் வராரு, அவ்வளவுதான். ஜெய் வராரு, அவர் போட்டோ எடுப்பார் கட்டாயம். சிம்பு வந்து கெஸ்டா வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஏன் அவர் செல்ஃபி எடுக்கலையா? 10,000 பேரோட ஒரு பஸ் மேலே ஏறி ஒரு ஆளையடையமா எடுக்க முடியும். அந்த போட்டோல எல்லாரும் மூஞ்சும் தெரிஞ்சது இல்லை ஐயா. தெரிஞ்சதுன்னா அதுதான் இது வந்து அதாவது அம்மன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன. ரூம் உள்ள இருந்து செல்ஃபி எடுத்தாலே ஒரு மிச்ச பின்னாடி இருக்கவங்க பேச புள்ளியே தான் தெரியும். இது தெரிஞ்சுதான் இல்லையா? அவனுக்கு தெரியும்ல, தெரியும். பேச அவனுக்கு தெரியாதா? அப்புறம் இவ்வளோ பேரோட என்ன பண்ண முடியும் விஜய்? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்குது. பிள்ளைங்க வேற விஜய் மேலே பாயுது. புரியுதா அவங்களுக்கு? இந்த +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேறு அவார்டு கொடுத்தா அவங்க அம்மாக்கள் வந்து பாயிறாங்க விஜய் மேலே. சிலர் பாயிறாங்க மீன்ஸ் ரசிகையா பாயும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க? அவர் எவ்வளோ பேரை தான் சமாளிக்கிறது? செல்ஃபி எடுத்து அப்படி இது பண்ண முடியும். அதுதான் போகிறாரு. இப்போ மலேசியாவில் போய் ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்துடுவார், அவ்வளோதான். மற்றபடி என்ன பண்ண முடியும்? இல்லை சொல்கிறேன், இந்த மாதிரி ரசிகரெல்லாம் மீட் பண்ணி ஃபேன்ஸ் மீட் அதெல்லாம் அவர் போய் ஏன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப தீவிரமான ரசிகர்கள். நிறைய படங்களுக்கே சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய படங்கள் ஆர்டிஸ்ட்டு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போகும்போதும் அவ்வளோ பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அது எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதில் போண்டாமணியை கதையை கடத்திட்டாங்கன்ற கதை சொன்னாங்க. அதான் சொன்னீங்களே, அதான். ஆமாம். அப்புறம் இங்கேயே போண்டாமணியை கடத்தும் போது அங்கே விஜய் வந்து விட்டுருவாங்களா மலேசியாவில்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வச்சுங்க நீங்கள் என்ன அந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்கத்தானே செய்யும். அப்படி சொல்ல வரீங்க? சரி, ஓகே. சீக்கிரம் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குங்கிறத 27 தான் பார்க்க போகிறோம். அந்த விழா எப்படி இங்கெல்லாம் விஜய் தனியாக போக முடியாது. போனால் தனியாக தூக்கிட்டு போயிடுறேன். 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறேன். புக்கிட் ஜலாங்கில் 2 நாள், புக்கிட் பித்தாங்கில் 2 நாள், அதுக்கப்புறம் கேஎல் சென்ட்ரலில் 1 நாள். புரியுதா? வச்சு மச்சா சிக்கிட்டான்டா அப்படின்னு இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்க ஒரு நடிகர் நீங்கள் வந்து அசால்ட்டாக பேசுகிறீங்க. ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுக்கிறேன்னு ஃபோனோடு தூக்கிட்டு போயிடுறாங்க விஜய். புரியுதா? அப்படியே கையை வைங்க தலைவான்னு சொல்லி கையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் தூக்கிட்டு போகிறான்னா எதுக்குன்னா வீட்டில் சாப்பாடு போடுறதுதான். ஆனால் 2 விதமான கிரேஸ் இருக்குண்ணே. ஒன்று வந்து ஆக்சுவலாக இப்போது ஒரு ஹீரோ, ஒரு பெரிய லெஜெண்ட், யார் இப்போ ரஜினி சாரை எடுத்துக்கிட்டா கூட அவர் இதே மாதிரி நிறைய பேரோட ஃபோட்டோ கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது மக்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்புறம் கூட நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப போட்டு அவரை நெருக்கிறதுங்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஒருத்தர் கொடுக்கவே மறுக்கிறார் அப்படின்னா அது நெருக்கிறாங்க. அதுதான் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி ஏன் அப்ளை பண்ணணும்? ஏன் இப்போ ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இல்லையா, அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் இல்லையா? வீட்டில் புளியோதரை போட்டால் திங்க மாட்டாங்க. அதே இது கோயிலில் போகிறாங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போய் நிற்பாங்க. எனக்கு கொடு தொன்னையை பிடிச்சி. ஸோ இதுதான் நெருக்கடின்னு வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் போலன்னு இன்னும் 10 பேர் வந்து வரிசையில் நிற்பான். புரியுதா அவரு? நீங்கள் அதே வீட்டில் போட்டிங்கன்னா பொண்டாட்டியை தட்டோடு சேர்த்து அடிப்பா. என்ன புளியோதரை கிண்டி வச்சுருக்கேன், உதவி ரவா உப்புமா கிண்டி வச்சுருக்கேன். அதே இது நீங்கள் கிடைக்காத இடத்துல கொடுத்தீங்கன்னு வைங்க, முண்டி அடித்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரவா உப்புமா கொடுத்தீங்கன்னா உங்களே அடிச்சு விடுவாங்க. ஸோ இதுதான் யதார்த்தம். நீங்கள் வந்து ரவா உப்புமா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ரவா உப்புமா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு வரான், அடுத்த டைம் வரமாட்டான். ஒரு டைம் வரும். இப்போ திருப்பி அடுத்த மாதம் விஜய் போனார்னு வைங்க, ஒரு 3 டைம் தேரும். நான் போன மாதமே பார்த்துட்டேன் ப்ரோ. அப்புறம் நம்ம நீங்கள் பசி ஆறிட்டீங்களா? நான் அப்போ இது பார்த்தேன், புக்கிட் செல்லாங்கில் பார்த்தேன் ப்ரோ. ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் இப்போ வந்து நீங்கள் திருப்பி வந்து இது இல்லைண்ணா, இதில் இன்னொன்று இருக்கும். நீங்கள் 2-3 தடவை கண்டிஷன் ஆகல நின்று நீங்கள் ஊருக்கு போகலையா? நீங்கள் ஆமாம், அதுக்கே இங்கே தான் இருக்கீங்களா? இன்னும் நீங்கள் ஊருக்கு போகலையா? இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் 3 மாதம் கழிச்சு கேட்டாப்புல போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். அதே இடத்துல உட்காந்துருக்கேன், அதே இடத்துல வர்றாப்புல. அவர் வந்து நண்பர் தான். அந்த சென்ட்ரல் கேஎல் சென்ட்ரலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்காருங்க அவர். என்ன அவர் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாப்புல, அங்கே கடை வச்சுருக்காப்புல. அவர் வந்து என்னன்னா ஒரு 6:30 வீட்டுக்கு போய் தூங்கி இருந்துச்சு, 6:30 மணிக்கு வந்து வேலை பார்க்குறவங்கள மாற்றி விடுவார் போல். 2 பசங்க வேலை பார்க்குறாங்க கடையில். திடீர்னு பார்த்தா நீங்கள் கேஎல் சென்ட்ரலுக்கு எய்த்தாப்பில் ஒரு டீ கடையெல்லாம் இருக்குது. நம்ம காக்கா கடைன்னு வாங்கி, காக்கா கடைன்னு நம்ம ஊர் முஸ்லீம் கடை. அங்கே தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. காக்கா மாமா கடை, மாமா கடை, காக்கா கடை, 2 பேர் இருக்கா. மாமா கடை, காக்கா கடை. நம்ம ஊருக்கு முஸ்லீம் தான் மாமா கடை. அங்கே தான் நீங்கள் சாப்பிட முடியும், அங்கே தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே மாமா கடையில் உட்காந்துருக்கேன். அதே இடத்துல உட்காந்துருக்கேன் நான். ஏன்னா அது நல்ல ஒரு இடம், ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த இதோட சூப்பராக இருக்கும். அங்கே உட்காந்து ஒரு காஃபியை சாப்பிட்டு நான் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன்.
பட்டாரு. அண்ணே போலியா நீங்கள் இங்கே தான் யா போயிட்டு 2வது தடையாக வரேன் நான். அது 3 மாதமாவா இங்கே இருக்க முடியும்னு. இல்லை நான் எல்லாம் இருப்பாங்களே வருஷக்கணக்கா, நீங்கள் இங்கே இருக்கீங்க போலன்னு. ஆனால் வீடியோவில் அங்கே ஸ்டுடியோ தானே தெரிஞ்சு அப்படின்னாரு. இல்லைங்க போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி நான் வாங்க கிடைக்க நான் வரேன் போங்க. இப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ விஜய் அங்கே 2 நாள் இருந்தால் இன்னும் போலையாண்டுருவாங்க. 3 நாள் தான் பார்ப்பாங்க. ஏன் வரலன்னு கேட்பாங்க. இப்போ 3-4 நாளைக்கு மேலே விஜய் இங்கே சுற்றிட்டு இருந்தாப்புல. விஜய் இங்கே தான் இருப்பாப்புல, இங்கே தான் இருப்பார். கேஎல் சென்ட்ரல் பக்கத்தில் டீ கடை பக்கத்தில் சுற்றி இருப்பார் அப்படின்னு. இது ஹியூமன் கேபிட்டல்ஸோடைய ஜென்ரலான ஒரு சைக்காலஜி. அதனால் அதுக்கு தான் விஜய் வந்து வெளியே வராமே இருக்காப்புல, மெயின்டைன் பண்ணுறாப்புல. ஒரு வகையில் அவர் சொல்கிறதும் அவர் செய்கிறது வந்து சரிங்கிறீங்க. சரின்னு நான் சொல்லலை, சரியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். புரியுதா? சரியாக இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் கதவை திறந்து கொஞ்ச நாள் வெளியில் முகத்தை காட்டணும். நீங்களாம் ஒன்று நினச்சி சரின்னு சொல்லிட்டு 20 அடி கதவை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு கமல் சார் ஃபேன் மாதிரி பேசுகிறீங்க. அது சொல்லும் போதே வந்து கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். அவருடைய தத்துவங்களையும் நம்ம எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் அதை நல்ல தத்துவங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்து அதை பயன்படுத்தணும். பிரமாதம்.